ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியல் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரலாறு என்ற சொல் டேஸ் மொழி சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. கிரேக்கம். தர்மா என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன? அறநெறி. வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் டேஸ் எனப்படும். வரலாற்று தொடக்க காலம். வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார்? அசோகர். தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய எந்த தூணில் இருந்து பெறப்பட்டது? சாரநாத் தூண். த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற அசோகர் குறித்த நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார்? சார்லஸ் ஆலன். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனி மருத்துவமனை அமைத்து தந்தவர் யார்? அசோகர். பொறுத்துக. கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன். முன்னோர்கள் ஆன்செஸ்டர்ஸ். நினைவு சின்னம் மொமெண்ட். வரலாற்றாசிரியர் ஹிஸ்டோரியன். கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று எது? வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. இது சரி. ஹிஸ்டோரியா என்ற சொல்லின் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பது ஆகும். இதுவும் சரி. நாணயவியல் என்பது நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறையாகும். இதுவும் சரி. அசோகர் கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதைக் கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார். இதுவும் சரி. இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது டேஸ் ஆகும். தொல்லியல். ஆந்த்ரோபஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன? மனிதர்கள். மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றியும் படிக்கும் பிரிவு எது? மானுடவியல். கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித காலடித்தடங்கள் எத்தனை ஆண்டுகள் பழமையானவை? 3.5 மில்லியன். பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னுமிடத்தில் உள்ள குகைகளில் டேஸ் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. குரோமேக்னான்ஸ். பின்வரும் எந்த சொல் 2 கிரேக்க வார்த்தையில் இருந்து பெறப்பட்டது? மானுடவியல். தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது? நீலகிரி. மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுவது எது? சக்கரம். பின்வருவனவற்றுள் மனித சமூகத்தின் முதல் கலையாக கருதப்படுவது எது? பாறை ஓவியம். கீழ்கண்ட எந்த கண்டுபிடிப்பால் விவசாயம் எளிதாக மாறியது? கலப்பை. மனித இனம் மாற்றங்களை அடைந்து ஒரு மேம்பட்ட நிலையை நோக்கி வளர்ச்சி பெறும் வழிமுறையை டேஸ் என்கிறோம்? பரிணாமம். ஆப்பிரிக்காவுக்கு வெளியே இடம்பெயர்ந்து உலகின் பல்வேறு பகுதிகளில் குடியேறியவர்கள் யார்? ஹோமோசேபியன்ஸ். பொறுத்துக. மனிதர்கள் இங்கே வாழ்விடங்கள். நியாண்டர்தால் யுரேசியா. குரோமேக்னான்ஸ் பிரான்ஸ். ஆஸ்ட்ரலோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா. ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை பற்றி முதலில் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டவர் யார்? சார்லஸ் மேசன். கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் எது? பாழடைந்த செங்கற்கோட்டை. எந்த ஆண்டு லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் போது சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? 1856. நாகரிகம் என்ற வார்த்தை டேஸ் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன். எந்த ஆண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தன? 1920. 1924 ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? ஜான் மார்ஷல். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? புதுதில்லி.
1861 இந்திய தொல்லியல் துறை யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஹரப்பா நகரின் மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? கோட்டை. ஹரப்பா நகரில் பொதுமக்கள் வசிக்கும் இடம் எது? கீழ்நகர அமைப்பு. மெஹர்கர் என்பது டேஸ் கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடமாகும். புதிய கற்காலம். மெஹர்கர் பாகிஸ்தான் நாட்டில் உள்ள எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது? போலன். ஹரப்பா நகரில் தெருக்கள் எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தன? சட்டகம். கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? ஹரப்பா நாகரிகத்தில் வீடுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்களை கொண்டிருந்தன. இது சரி. சிந்துவெளி நாகரிகம் என்பது வெண்கல காலம் ஆகும். இதுவும் சரி. ஹரப்பாவில் பெருங்குளம் சதுர வடிவில் அமைந்திருந்தது. இது தவறு. இப்போ இதுக்கு தவறானது இதுதான் 3வது ஆப்ஷன். கட்டடங்கள் கட்ட சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தியதற்கான காரணம் அவை நீரில் கரைவதில்லை. இது சரி. ஹரப்பா நாகரிகத்தில் செங்கற்களால் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? ராஹிகர்கி. மொஹஞ்சதாரோவில் அமைந்திருந்த கூட்ட அரங்கு பொது கட்டடம் எத்தனை தூண்களை கொண்டிருந்தது? 20. கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்று? ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர். இது சரி. பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினர். இது சரி. ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர். இதுவும் சரி. தானிய களஞ்சியம் தொடக்க கால ஹரப்பா காலத்தை சார்ந்தது. இது தவறு. அதுக்கான ஆன்சர் 1, 2 மற்றும் 3 சரி. அரசன் நாரம்சின் சிந்துவெளி பகுதியில் உள்ள டேஸ் என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதி உள்ளார். மெலுக்கா. சிந்து சமவெளியின் எந்த பகுதியில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டது? லோத்தல். சிந்து சமவெளி பகுதியில் அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? மொஹஞ்சதாரோ. குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தால் ஆன அளவுகோல் எத்தனை மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டிருந்தது? 1704 மில்லிமீட்டர். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? செம்பு. வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை எங்கு கிடைத்தது? மொஹஞ்சதாரோ. காவிரிவாலா என்ற தமிழ் பெயரால் அழைக்கப்படும் ஆறு எங்கு காணப்படுகிறது? பாகிஸ்தான். சிந்து சமவெளி மக்கள் எதனால் ஆன ஆடையை பயன்படுத்தின? பருத்தி. சிந்து சமவெளி மக்கள் எவற்றை பற்றி அறிந்திருக்கவில்லை? இரும்பு. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய டேஸ் நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர்? சிவப்பு. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? பொருன்ஸ் என்ற தமிழ் பெயரால் அழைக்கப்படும் ஆறு பாகிஸ்தானில் உள்ளது. இது தவறு. ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு என்ன? புது ஆண்டுக்கு முன் 1900. உலகின் பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பு கொண்டது எது? சிந்துவெளி நாகரிகம். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்கள். யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தளமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் எங்கு அமைந்துள்ளது? மொஹஞ்சதாரோ. குக்பு மன்னரால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு எந்த ஆண்டு கட்டப்பட்டது? புது ஆண்டுக்கு முன் 2500. கிசே பிரமிடு ஒவ்வொன்றும் எத்தனை டன் எடை கொண்டது? 15 டன். கீழ்கண்டவற்றுள் நம்மு என்ற அரசனால் சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட கோவில் எங்கு அமைந்துள்ளது? ஜிகரட். அபு சிம்பல் என்ற இரட்டை கோவில்கள் உள்ள இடம் யாரால் கட்டப்பட்டது? 2ஆம் ரமசிஸ். உலகில் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் எங்கு காணப்படுகிறது? மொஹஞ்சதாரோ. அடுத்து பொறுத்துக. மேற்கு மக்ரான் கடற்கரை.
கிழக்கு காகர் ஹாக்ரா, வடகிழக்கு ஆப்கானிஸ்தான், தெற்கு மகாராஷ்டிரா. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? மெசபடோமியா நாகரிகம். மெசபடோமியா நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? 6500. பூம்புகார் எந்த கடற்கரையில் அமைந்துள்ளது? வங்காள விரிகுடா. தற்போதைய மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள துறைமுகம் எது? பூம்புகார். சங்ககால சோழ அரசின் துறைமுகம் எது? பூம்புகார். மாநாய்க்கன் என்ற சொல்லின் பொருள் என்ன? பெருங்கடல் வணிகன். பூம்புகார் மக்கள் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று கருதினர் என கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? பொது ஆண்டுக்கு முன் 2. பூம்புகார் மக்கள் கடல் வழியாக எவற்றை இறக்குமதி செய்தனர்? குதிரைகள். மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது எது? சந்தனம். அடுத்து பொறுத்துக. பூம்புகார் நகரில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், அதோட இடம். தங்கம் வடமலை, முத்து தென்கடல் பகுதி, பவளம் கிழக்கு பகுதி, உணவுப் பொருட்கள் ஈலம், கருமிளகு, தரைவழித்தடங்கள். எந்த ஆண்டு வரை பூம்புகார் நகரம் சிறப்புற்று திகழ்ந்தது? பொது ஆண்டு 200. சங்கம் வளர்த்த நகரம் என்ற பெயர் பெற்ற நகரம் எது? மதுரை. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? 49. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் எந்த பொருட்களை உவரி என்னும் இடத்தில் இருந்து இறக்குமதி செய்தார்? முத்து. பண்டைய தமிழகத்தில் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் எது? மதுரை. எத்தனை வகையான அங்காடிகள் மதுரையில் இருந்தன? 2. தூங்கா நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது? மதுரை. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? அள்ளங்காடி என்பது பகல் பொழுதில் இயங்கும் அங்காடி ஆகும். இது தவறு. இது இரவு பொழுதில் இயங்கும் அங்காடி. கீழ்கண்டவற்றுள் யாருடைய குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல்கள் கிடைத்தன? மெகஸ்தனீஸ். சாணக்கியர் தன்னுடைய அர்த்த சாஸ்திரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த எந்த ஊரை பற்றி குறிப்பிட்டுள்ளார்? மதுரை. தமிழகத்தில் முதலில் கல்வி கற்பதற்கான பள்ளிகள் ஏராளமாக எங்கு திறக்கப்பட்டன? காஞ்சி. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் யார்? காளிதாசர். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக சென்ற இடம் எது? காஞ்சி. கல்வியில் கரையில்லாத காஞ்சி என கூறியவர் யார்? திருநாவுக்கரசர். 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என குறிப்பிட்டவர் யார்? யுவான் சுவாங். தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எது? காஞ்சிபுரம். வணிக நகரம் என அழைக்கப்படுவது எது? மதுரை. கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது எது? காஞ்சி. புகழ்பெற்ற கைலாசநாதர் கோவில் கட்டியவர் யார்? ராஜசிம்மன். பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தார்? காஞ்சி. அடுத்து பொறுத்துக. சேரநாடு கன்னியாகுமரி, சோழநாடு திருச்சி, பாண்டிய நாடு ராமநாதபுரம், தொண்டை நாடு தர்மபுரி. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? தஞ்சை கல்வி நகரம் எனப்படுகிறதுன்றது தவறு. இது காஞ்சி தான் கல்வி நகரம். அடுத்து பொறுத்துக. சோழநாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேரநாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. துறைமுக நகரம் என அழைக்கப்படுவது எது? புகார். எண்ணிலடங்கா விண்மீன்களும் வான்பொருட்களும் தோன்றியதற்கான காரணம் எது? பெருவெடிப்பு. அண்டத்தை பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அண்டவியல். காஸ்மாஸ் என்பது எந்த மொழி சொல்லாகும்? கிரேக்கம். ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு கிலோமீட்டர் ஆகும்? 3 லட்சம். ஒளியானது வினாடிக்கு எத்தனை மீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது?
330 மீட்டர். சோலார் என்ற சொல்லானது எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது? லத்தீன். கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று: சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து வான்பொருட்களும் சூரியனை சுற்றி வருகின்றன. காரணம்: சூரிய குடும்பத்தின் மையத்தில் சூரியன் அமைந்துள்ளது. கூற்றும் சரி, காரணமும் சரி. சூரியன் சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் எத்தனை சதவிகிதம் உள்ளது? 99.8%. சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளவு? 6000 டிகிரி செல்சியஸ். சூரியனின் வெப்பநிலை பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? 8.3 நிமிடங்கள். சூரியன் எத்தனை மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடியது? 1.3 மில்லியன். சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள்கள் உள்ளன? 8. கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றும் கோள்கள் எவை? வெள்ளி மற்றும் யுரேனஸ். வால் நிற விசும்பின் கோள்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? சிறுபானாற்றுப்படை. கோள்கள் அனைத்தும் தமது பாதையை விட்டு விலகாமல் சூரியனை சுற்றி வருவதற்கான காரணம் இது. சூரியனின் ஈர்ப்பு விசை. சூரியனுக்கு அருகிலுள்ள 4 கோள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? புவிநிகர் கோள்கள். வியாழன் நிகர்கோள்கள் அல்லாதது எது? புதன். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? வெள்ளிக்கோள் சூரியனை மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது. இதான் தவறானது. எந்த 2 கோள்களுக்கு இடையே சிறு கோள் மண்டலம் காணப்படுகிறது? செவ்வாய் மற்றும் வியாழன். மற்ற கோள்களை விட மிகவும் சிறிய கோள் எது? புதன். கீழ்கண்டவற்றுள் புதன் கோளை பற்றிய குறிப்புகளில் தவறானதை தேர்ந்தெடு. இக்கோளில் நீரும் வாயுக்களும் உள்ளன. வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? 243 நாட்கள். இரட்டைக்கோள்கள் என அழைக்கப்படும் கோள்கள் எவை? வெள்ளி மற்றும் புவி. வீனஸ் என்ற பெயரால் அழைக்கப்படும் கோள் எது? வெள்ளி. புவி எத்தனையாவது பெரிய கோளாகும்? 5வது. நீர்க்கோள் என அழைக்கப்படும் கோள் எது? புவி. நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் எது? வெள்ளி. புவி சூரியனை வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது? 30 கிலோமீட்டர். புவியின் ஒரே துணைக்கோள் எது? நிலவு. ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் எது? புவி. சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு? 150 மில்லியன் கிலோமீட்டர். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய எத்தனை வருடங்கள் ஆகும்? 21 வருடங்கள். 2வது சிறிய கோள் எது? செவ்வாய். செவ்வாய்க்கோளின் மேற்பரப்பில் டேஸ் உள்ளதால் செந்நிறமாக தோற்றமளிக்கிறது? இரும்பு ஆக்சைடு. செவ்வாய்க்கோளின் வளிமண்டலத்தை ஆராய்வதற்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் அனுப்பப்பட்ட விண்கலம் எது? மங்கள்யான். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மங்கள்யான் விண்கலத்தை விண்ணில் செலுத்திய ஆண்டு எது? 2014. செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 4. சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் எது? வியாழன். கீழ்கண்டவற்றுள் வியாழனின் துணைக்கோள் அல்லாதது எது? டைட்டன். நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே துணைக்கோள் எது? டைட்டன். பெரிய நீர்நிலையில் இட்டால் மிதக்கும் கோள் எது? சனி. சனிக்கோள் எத்தனை துணைக்கோள்களை கொண்டுள்ளது? 62. யுரேனஸ் கோளை கண்டுபிடித்த வானியல் அறிஞர் யார்? வில்லியம் ஹெர்சல். யுரேனஸ் கோள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1781. தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எது? யுரேனஸ். யுரேனஸ் கோள் பச்சை நிறமாக தோன்ற காரணமாக உள்ள வாயு எது? மீத்தேன். யுரேனஸ் கோளில் எத்தனை துணைக்கோள்கள் உள்ளன? 27. நெப்டியூன் எத்தனை துணைக்கோள்களை கொண்டுள்ளது? 14. நெப்டியூனின் மிகப்பெரிய துணைக்கோள் எது? ட்ரைட்டன்.
நெப்டியூன் கோளுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் சிறிய விண்பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? குறுங்கோள்கள். குறுங்கோள்கள் காணப்படும் வடிவம் எது? கோள வடிவம். சூரிய குடும்பத்தில் எத்தனை குறுங்கோள்கள் காணப்படுகின்றன? 5. நிலவு புவியைச் சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? 27 நாள்கள் 8 மணி நேரம். நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் எது? சந்திராயன் 1. சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு என்ன? 2008. சூரியனைச் சுற்றி வரும் சிறிய திடப்பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிறுகோள்கள். புவிக்கு அருகில் 76 வருடங்களுக்கு ஒருமுறை வரக்கூடிய ஹேலி வால்மின்மின் கடைசியாக தென்பட்ட ஆண்டு என்ன? 1986. வளிமண்டலத்தை தாண்டி புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? விண்வீழ் கற்கள். நிலநடுக்கோட்டு பகுதியில் புவியின் சுழலும் வேகம் எவ்வளவு? 1670 km/மணி. பொறுத்துக. வளையங்களை கொண்ட கோள் சனி, உருளும் கோள் யுரேனஸ், குளிர்ந்த கோள் நெப்டியூன், புவியின் துணைக்கோள் நிலவு. புவி வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது? 30 கிலோமீட்டர். டேஸ் என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வாகும். சூரிய அண்மை. சம பகல் இரவு நாட்கள் எப்போது காணப்படுகிறது? மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. கீழ்கண்டவற்றுள் சூரியனின் செங்குத்து கதிர்கள் கடகரேகை மீது விழும் நாள் எது? ஜூன் 21. சூரியனின் செங்குத்து கதிர்கள் மகர ரேகையின் மீது விழும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குளிர்கால கதிர்த்திருப்பம். லித்தோஸ் என்ற கிரேக்க சொல்லின் பொருள் என்ன? பாறை. ஹைட்ரோஸ்பியர் என்ற சொல் எந்த மொழிச்சொல்லில் இருந்து பெறப்பட்டது? கிரேக்கம். அட்மோ என்ற கிரேக்க சொல்லின் பொருள் என்ன? காற்று. வளிமண்டலத்தில் காணப்படும் நைட்ரஜன் வாயுவின் சதவிகிதம் எவ்வளவு? 78%. வளிமண்டலத்தில் காணப்படும் ஆக்சிஜன் வாயுவின் சதவிகிதம் எவ்வளவு? 21%. மன்னார் உயிர்க்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது? 10,500. எத்தனை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட பெருவெடிப்பினால் பேரண்டம் உருவானது? 15 பில்லியன். புவி சூரியனை சுற்றி வருவதால் டேஸ் ஏற்படுகிறது? பருவகாலங்கள். சூரிய குடும்பம் எங்கு காணப்படுகிறது? பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம். வட அரைக்கோளத்தில் நீண்ட பகல் பொழுதை கொண்டிருப்பது எது? கோடைக்கால கதிர்த்திருப்பம். பனிக்கட்டி, தூசு மற்றும் சிறிய பாறை துகள்களால் ஆன விண்பொருள் எது? வால் விண்மீன்கள். விண்பொருட்களை ஆராய்வதற்காக அதன் மேற்பரப்பில் ஊர்ந்து செல்லும் ஊர்தி எது? தரை ஊர்தி. அடுத்து பொறுத்துக. கோள்களும் இடம். வெள்ளி 2ஆம் இடம். புவி 3ஆம் இடம். வியாழன் 5ஆம் இடம். நெப்டியூன் 8ஆம் இடம். சனி 6ஆம் இடம். பெருங்கண்டத்தை சுற்றியுள்ள நீர்ப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பான்தலாசா. புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவிகிதம் நீரால் சூழப்பட்டுள்ளது? 71%. புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவிகிதம் நிலத்தால் சூழப்பட்டுள்ளது? 29%. மிக பெரும் நிலப்பரப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கண்டங்கள். உலகில் எத்தனை கண்டங்கள் உள்ளன? 7. உலகின் மிகப்பெரிய கண்டம் எது? ஆசியா. உலகின் மிகச்சிறிய கண்டம் எது? ஆஸ்திரேலியா. 2 பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடிய குறுகிய நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிலச்சந்தி. புவியில் எத்தனை பெருங்கடல்கள் காணப்படுகின்றன? 5. உலகின் மிகப்பெரிய பெருங்கடல் எது? பசிபிக் பெருங்கடல். உலகின் மிகச்சிறிய பெருங்கடல் எது? ஆர்க்டிக் பெருங்கடல். அடுத்து பொறுத்துக. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த நிலமும். முல்லை காடும் காடு சார்ந்த நிலமும். மருதம் வயலும் வயல் சார்ந்த நிலமும். நெய்தல்
கடலும் கடல் சார்ந்த நிலமும். பாலை. மணலும் மணல் சார்ந்த நிலமும். கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் நிலை நிலத்தோற்றம் அல்லாதது எது? கண்டங்கள். சுற்றுப்புற நிலப்பகுதியை விட எத்தனை கிலோமீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றம் மலைகள் எனப்படுகிறது? 600 மீட்டர். உலகின் நீளமான மலைத்தொடர் எது? ஆண்டீஸ் மலைத்தொடர். ராக்கி மலைத்தொடர் எங்கு அமைந்துள்ளது? வட அமெரிக்கா. ஆண்டீஸ் மலைத்தொடர் எத்தனை கிலோமீட்டர் நீளத்திற்கு வடக்கு தெற்காக பரவியுள்ளது? 7000 கிலோமீட்டர். உலகிலேயே உயரமான சிகரம் எது? எவரெஸ்ட். எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் எவ்வளவு? 8848 மீட்டர். சர்வதேச மலைகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? டிசம்பர் 11. சமமான மேற்பரப்பை கொண்ட உயர்த்தப்பட்ட நிலப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பீடபூமிகள். உலகின் கூரை என அழைக்கப்படும் பீடபூமி எது? திபெத் பீடபூமி. மேசை நிலம் என அழைக்கப்படுவது எது? பீடபூமிகள். உலகிலேயே உயர்ந்த பீடபூமி எது? திபெத் பீடபூமி. எரிமலை பாறைகளால் ஆன பீடபூமி எது? தக்கான பீடபூமி. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? ஆண்டீஸ் மலைத்தொடர் வட அமெரிக்காவில் அமைந்துள்ளது. இது தவறு. இந்தியாவில் கனிமங்கள் நிறைந்து காணப்படும் பீடபூமி எது? சோட்டா நாகபுரி பீடபூமி. கடல் மட்டத்திலிருந்து எத்தனை மீட்டருக்கு குறைவான உயரம் கொண்ட நிலத்தோற்றம் சமவெளி எனப்படுகிறது? 200 மீட்டர். உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட பிரதேசங்களாக விளங்குவது எது? சமவெளிகள். வட இந்தியாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய சமவெளி எது? கங்கை சமவெளி. பெருங்கடல்கள் மற்றும் கடல்களை ஒட்டியுள்ள தாழ்நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கடற்கரை சமவெளிகள். பண்டைய நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்கியது எது? ஆற்றுச் சமவெளி. பசிபிக் பெருங்கடலின் பரப்பளவு சதவிகிதம் எவ்வளவு? 47%. அடுத்து பொறுத்துக. அட்லாண்டிக் பெருங்கடல் 23%. இந்திய பெருங்கடல் 20%. தென் பெருங்கடல் 6%. ஆர்க்டிக் பெருங்கடல் 4%. பசிபிக் பெருங்கடல் புவியின் மொத்த பரப்பளவில் டேஸ் பகுதிகளை கொண்டுள்ளது? 1/3 பகுதி. பசிபிக் பெருங்கடலின் பரப்பளவு எவ்வளவு? 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர். பின்வருவனவற்றுள் முக்கோண வடிவத்தில் காணப்படும் பெருங்கடல் எது? பசிபிக் பெருங்கடல். பசிபிக் பெருங்கடலையும் ஆர்க்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி எது? பெரிங் நீர்ச்சந்தி. கீழ்கண்டவற்றுள் பசிபிக் பெருங்கடலில் இல்லாத தீவு எது? பாக்லாந்து. பசிபிக் கடலில் அமைந்துள்ள புவியின் ஆழமான பகுதி எது? மரியானா அகழி. மரியானா அகழியின் ஆழம் எவ்வளவு? 10,994 மீட்டர். நெருப்பு வலயம் என அழைக்கப்படுவது எது? பசிபிக் பெருங்கடல். பசிபிக் என பெயரிட்ட ஃபெர்டினாண்டு மெகல்லன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஸ்பெயின். பசிபிக் என்ற சொல்லின் பொருள் என்ன? அமைதி. புவியின் இரண்டாவது பெரிய பெருங்கடல் எது? அட்லாண்டிக் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடல் எத்தனை கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது? 85.13 மில்லியன் சதுர கிலோமீட்டர். எஸ் வடிவம் போல் உள்ள கடல் எது? அட்லாண்டிக் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? மீல்வாக்கி அகழி. மீல்வாக்கி அகழியின் ஆழம் எவ்வளவு? 8600 மீட்டர். அட்லாண்டிக் பெருங்கடலின் எல்லையோர கடல் அல்லாதது எது? தாஸ்மானியா கடல். புவியின் மூன்றாவது பெரிய பெருங்கடல் எது? இந்திய பெருங்கடல். இந்திய பெருங்கடலின் பரப்பளவு எவ்வளவு? 70.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி எது? மலாக்கா நீர்ச்சந்தி. இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? ஜாவா அகழி. ஜாவா அகழியின் ஆழம் எவ்வளவு? 7725 மீட்டர். வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கும் பகுதி எது? பாக் நீர்ச்சந்தி. அடுத்து பொறுத்துக. 60 கால்வாய்.
இந்திராமுனை மற்றும் இந்தோனேஷியா. 80 கால்வாய் மாலத்தீவு மற்றும் மினிகாய் தீவு. 90 கால்வாய் லட்சத்தீவு மற்றும் மினிகாய் தீவு. 100 கால்வாய் அந்தமான் தீவு மற்றும் நிக்கோபார் தீவு. தென் பெருங்கடல் டேஸ் கண்டத்தை சுற்றி அமைந்துள்ளது. அண்டார்டிகா. பின் வருவனவற்றுள் 600 தெற்கு அச்சத்தால் சூழப்பட்டுள்ள கடல் எது? தென் பெருங்கடல். தென் பெருங்கடலின் பரப்பளவு எவ்வளவு? 21.96 மில்லியன் சதுர கிலோமீட்டர். கீழ்கண்டவற்றுள் தென் பெருங்கடலின் எல்லையோர கடல் எது? மேற்கண்ட அனைத்தும். இதுக்கான ஆப்ஷன் கரெக்டாக கொடுக்கல. தென் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? தென் சாண்ட்விச் அகழி. தென் சாண்ட்விச் அகழியின் பரப்பளவு எவ்வளவு? 7235 மீட்டர். ஆர்க்டிக் பெருங்கடலின் பரப்பளவு எவ்வளவு? 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். கீழ்கண்டவற்றுள் ஆர்க்டிக் பெருங்கடலின் எல்லையோர கடல் அல்லாதது எது? டேவிஸ் கடல். பின்வரும் எந்த கடலின் மையத்தில் வடதுருவம் அமைந்துள்ளது? ஆர்க்டிக் பெருங்கடல். ஆர்க்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? யுரேசியன் தாழ்நிலம். தென் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? தென் சாண்ட்விச் அகழி. தென் சாண்ட்விச் அகழியின் பரப்பளவு எவ்வளவு? 7235 மீட்டர். ஆர்க்டிக் பெருங்கடலின் பரப்பளவு எவ்வளவு? 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். கீழ்கண்டவற்றுள் ஆர்க்டிக் பெருங்கடலின் எல்லையோர கடல் அல்லாதது எது? டேவிஸ் கடல். பின்வரும் எந்த கடலின் மையத்தில் வடதுருவம் அமைந்துள்ளது? ஆர்க்டிக் பெருங்கடல். ஆர்க்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? யுரேசியன் தாழ்நிலம். ஆர்க்டிக் பெருங்கடலின் ஆழம் எவ்வளவு? 5449 மீட்டர். இந்தியா எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது? 5000. இந்தியா டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? துணைக்கண்டம். இந்தியாவில் அதிக மழை பொழியும் பகுதி எது? மௌசின்ராம். மௌசின்ராம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மேகாலயா. இந்தியாவில் குறைவான மழைப்பொழிவை பெறும் பகுதியான ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ராஜஸ்தான். ஒரு சமூகத்தின் அடிப்படை அலகு எது? குடும்பம். இந்தியா 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி டேஸ் முக்கிய மொழிகளையும் டேஸ் பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. அடுத்து பொறுத்துக. 2001 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் அதோட சதவிகிதம் என்னன்னு கேட்டுருக்காங்க. இந்தி 41.03%. வங்காளம் 8.10%. தெலுங்கு 7.19%. மராத்தி 6.99%. தமிழ் 5.91%. இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன் எத்தனை ஆண்டுகள் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்தது? 300 ஆண்டுகள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகள் எத்தனை? 22. இந்திய அரசால் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது? தமிழ். தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? 2004. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. தற்போது எத்தனை மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன? 6. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை? 60%. மோகினியாட்டம் எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் ஆகும்? கேரளா. கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நடனம் அல்லாதது எது? தும்கல். டேஸ் என்பது அசாமின் புகழ்பெற்ற நடனம் ஆகும். பிஹு. ராசலீலா எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம்? உத்தரப்பிரதேசம். பொறுத்துக. மாநிலம் புகழ்பெற்ற நடனம். பஞ்சாப், பங்க்ரா. உத்தரப்பிரதேசம் சோலியா. கேரளா தெய்யம். ராஜஸ்தான் கூமர். ஜம்மு மற்றும் காஷ்மீர் தும்கல். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் நடைமுறைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை குறிக்கும் சொல் எது? பண்பாடு.
டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் யார்? வி.ஏ. ஸ்மித். பாரபட்சம் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? முன்முடிவு. முன்முடிவு வலுவாக இருக்கும்போது உருவாவது எது? ஒத்த கருத்து. தென்னாப்பிரிக்காவில் இருந்த இனவெறிக்கு முடிவு கட்டியவர் யார்? நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் விடுதலையான ஆண்டு என்ன? 1990. எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக பாகுபாடு காட்டக்கூடாது என கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எது? சட்டப்பிரிவு 15ல் 1. பின் வருபவர்களுள் பாபா சாஹேப் என அழைக்கப்படுபவர் யார்? அம்பேத்கர். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு என்ன? 1990. இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுபவர் யார்? அம்பேத்கர். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது? கன்னியாகுமரி. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் மிக குறைவாக உள்ள மாவட்டம் எது? தர்மபுரி. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் சதவிகிதம் எவ்வளவு? 91.75%. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தில் விழுப்புரம் மாவட்டத்தின் சதவிகிதம் எவ்வளவு? 71.88%. அடுத்து பொறுத்துக. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மாவட்டம் எழுத்தறிவு விகிதம். சென்னை 90.18%. தூத்துக்குடி 86.16%. நீலகிரி 85.20%. கிருஷ்ணகிரி 71.46%. தர்மபுரி 68.54%. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பாலின விகிதத்தில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது? நீலகிரி. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் மிக குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது? தர்மபுரி. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி நீலகிரி மாவட்டத்தின் பாலின விகிதம் எவ்வளவு? 1041. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ராமநாதபுரம் மாவட்டத்தின் பாலின விகிதம் எவ்வளவு? 977. அடுத்து பொறுத்துக. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மாவட்டமும் பாலின விகிதமும். தஞ்சாவூர் 1031. நாகப்பட்டினம் 1025. சேலம் 954. தர்மபுரி 946. கிருஷ்ணகிரி 956. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடும் இந்திய அரசியல் அமைப்பின் சட்டப்பிரிவு எது? பிரிவு 14. ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார்? 11. அப்துல் கலாமிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? 1997. இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? ஏ.பி.ஜே. அப்துல் கலாம். கீழ்கண்டவற்றுள் அப்துல் கலாம் பற்றிய குறிப்புகளில் தவறானது எது? அப்துல் கலாம் கடலூரில் பிறந்தார். இது தவறு. கீழ்கண்டவர்களுள் 2008ஆம் ஆண்டிற்கான பாலைஸ் தேஸ் விழா போட்டியில் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? இளவரசி. விஸ்வநாதன் ஆனந்த் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு என்ன? 1988. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதை பெற்ற முதல் வீரர் யார்? விஸ்வநாதன் ஆனந்த். விஸ்வநாதன் ஆனந்த் தனது எத்தனையாவது வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்றார்? 14. விஸ்வநாதன் ஆனந்த் பத்ம விபூஷன் விருதினை பெற்ற ஆண்டு என்ன? 2007. இந்தியாவின் இரண்டாவது உயரிய விருது எது? பத்ம விபூஷன். 2000, 2007, 2008, 2010 மற்றும் 2012ஆம் ஆண்டுகளில் சதுரங்க விளையாட்டின் உலக சாம்பியனாக விளங்கியவர் யார்? விஸ்வநாதன் ஆனந்த். திரு மாரியப்பன் தங்கவேலு தமிழ்நாட்டில் உள்ள எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? சேலம். திரு மாரியப்பன் தங்கவேலு கீழ்கண்ட எந்த விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார்? உயரம் தாண்டுதல். திரு மாரியப்பன் தங்கவேலு 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற ரியோ
பாராலிம்பிக் போட்டியில் எத்தனை மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றார்? 1.89 மீட்டர். கீழ்கண்டவற்றுள் இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு தீண்டாமையை ஒழித்தது? பிரிவு 17. ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த ஆண்டு என்ன? 1931. இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.